ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவசாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 11. அத்தியாயத்தின் தலைப்பு விஸ்வரூப. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபக ஆச்சாரியார். மொழிபெயர்ப்பு: எனவே எழுந்து போரிட தயாராகு, உனது எதிரிகளை வென்று புகழுடன் வளமான அரசினை அனுபவிப்பாயாக. எனது ஏற்பாட்டால் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே மரணத்தை கண்டுவிட்டனர். எனவே போரில் ஒரு கருவியாக மட்டும் செயல்படுவாயாக. பொருளுரை: ஷவ்ய ஷாஷின் என்னும் சொல் போர்க்களத்தில் மிகவும் திறமையாக அன்பு எய்தக்கூடியவனை குறிக்கின்றது. எனவே தனது எதிரிகளை கொல்வதற்கான அம்புகளை செலுத்துவதில் நிபுணனாக திகழும் அர்ஜுனன் இப்பெயரினால் அழைக்கப்படுகின்றான். நிமித்த மாத்திரம் கருவியாக ஆவாயாக என்னும் சொல்லும் மிகவும் முக்கியமானது. முழு உலகமும் முழுமுதற் கடவுளின் திட்டப்படி இயங்கி வருகின்றது. போதிய அறிவில்லாத முட்டாள் மக்கள் மட்டுமே இயற்கை திட்டமின்றி இயங்குவதாகவும் உலகில் உள்ள அனைத்தும் தானாகவே தோன்றியதாகவும் எண்ணுகின்றனர். பெயரளவு விஞ்ஞானிகள் பலர் படைப்பினை பற்றி கருத்து கூறும்போது இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருக்கலாம் என்றெல்லாம் கூறுகின்றனர். ஆனால் இருக்கலாம், இருந்திருக்கலாம் என்ற கேள்விக்கே இடமில்லை. இந்த ஜட உலகில் ஒரு குறிப்பிட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. அந்த திட்டம் என்ன? கட்டுண்ட ஆத்மாக்கள் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கே திரும்பிச் செல்வதற்கான ஒரு வாய்ப்பே இந்த பிரபஞ்ச தோற்றம். அவர்கள் இந்த ஜட இயற்கை கட்டுப்படுத்த முயற்சி செய்து வருகின்றனர். அத்தகைய அதிகார மனப்பான்மை இருக்கும் வரை அவர்கள் கட்டுண்ட வாழ்விலேயே செயல்படுவர். ஆனால் பரமபுருஷரின் திட்டத்தை புரிந்து கொண்டு கிருஷ்ண உணர்வை வளர்ப்பவன் மிகவும் புத்திசாலியாவான். பிரபஞ்ச தோற்றத்தின் படைப்பும் அழிவும் இறைவனின் பரம ஆணையின் கீழ் செயல்படுகிறது. இவ்வாறாக குருக்ஷேத்திர போரும் இறைவனின் திட்டப்படியே நடக்கின்றது. அர்ஜுனன் போரிட மறுத்தான். ஆனால் பரமபுருஷனின் விருப்பத்தின் அடிப்படையில் அவன் போரிட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறான். அப்போது அவன் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஒருவன் பூர்ண கிருஷ்ண உணர்வுடன் தனது வாழ்வை பகவானின் திவ்யமான தொண்டிற்காக அர்ப்பணித்தால் அவன் பக்குவமானவன் ஆவான். பதம் 34. மொழிபெயர்ப்பு: துரோணர், பீஷ்மர், ஜெயதர்தன், கர்ணன் மற்றும் இதர மாவீரர்கள் அனைவரும் ஏற்கனவே என்னால் அழிக்கப்பட்டு விட்டனர். எனவே அவர்களை கொல்வதால் கவலைப்பட வேண்டாம். வெறுமனே போரிடுவாயாக. உனது எதிரிகளை நீ போரில் வீழ்த்திடுவாய். பொருளுரை: ஒவ்வொரு திட்டமும் முழுமுதற் கடவுளாலேயே உருவாக்கப்படுகிறது. இருப்பினும் அந்த திட்டத்தை செயல்படுத்தியதற்கான பெருமையை தனது பக்தர்களுக்கு வழங்க அவர் விரும்புகின்றார். அவரது விருப்பப்படி அவரது திட்டங்களை நிறைவேற்றும் பக்தர்களிடம் அவர் மிகவும் அன்புடனும் கருணையுடனும் உள்ளார். எனவே ஒவ்வொருவரும் கிருஷ்ண உணர்வில் செயல்பட்டு ஆன்மீக குருவின் மூலமாக முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ளும்படி தமது வாழ்வை வடிவமைக்க வேண்டும். முழுமுதற் கடவுளின் திட்டங்களை அவரது கருணையால் புரிந்து கொள்ள முடியும். அவரது பக்தர்களின் திட்டங்களும் அவருடைய திட்டங்களை போன்றதே. அத்தகைய திட்டங்களை பின்பற்றி தனது வாழ்க்கை போராட்டத்தில் ஒருவன் வெற்றி பெற வேண்டும். பதம் 35. மொழிபெயர்ப்பு: திருதராஷ்டிரரிடம் சஞ்சயன் கூறினார், மன்னா, முழுமுதற் கடவுளிடமிருந்து இத்தகைய உரையை கேட்ட அர்ஜுனன் கூப்பிய கரங்களுடன் நடுங்கியபடி மீண்டும் மீண்டும் அவரை வணங்கினான். மிகுந்த பயத்துடன் குரல் தழுத்தழுத்த வண்ணம் அவன் கிருஷ்ணரிடம் பின்வருமாறு கூறத் தொடங்கலானான். பொருளுரை: முன்னரே நாம் விளக்கியபடி
பரமபுருஷ பகவானின் விஸ்வரூபத்தின் சூழ்நிலையை கவனித்த அர்ஜுனன் வியப்பில் ஆழ்ந்துள்ளான். எனவே அவன் தனது மரியாதை கலந்த வணக்கங்களை மீண்டும் மீண்டும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கின்றான். தற்போது அவன் ஒரு நண்பனைப் போலன்றி வியப்பினால் ஆழ்ந்துள்ள பக்தனைப் போல தழுதழுத்தபடி பிரார்த்தனை செய்ய தொடங்குகிறான். பதம் 36. மொழிபெயர்ப்பு. அர்ஜுனன் கூறினான், புலன்களின் அதிபதியே, உமது திருநாமத்தை கேட்பதால் உலகம் ஆனந்தமடைகின்றது. அதன் மூலம் அனைவரும் உம்மிடம் பற்றுதல் கொள்கின்றனர். சித்தர்கள் மரியாதையுடன் உம்மை வணங்கும் அதே சமயத்தில் அசுரர்கள் அச்சமுற்று இங்கும் அங்கும் ஓடுகின்றனர். இவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகின்றன. பொருளுரை. குருச்சேத்திர போரின் விளைவுகளை கிருஷ்ணரிடமிருந்து கேட்ட அர்ஜுனன் மிகவும் தெளிவுற்றான். பரமபுருஷ பகவானின் மிகச்சிறந்த பக்தனும் நண்பனுமான அவன் கிருஷ்ணரால் செய்யப்படும் அனைத்து செயல்களும் சரியானவை என்று கூறுகின்றான். கிருஷ்ணரே பாதுகாப்பாளர், அவரே பக்தர்களின் வந்தனைக்கு உரியவர் மற்றும் அவரே அசுரர்களை அழிப்பவர் என்பதை அர்ஜுனன் உறுதிப்படுத்துகிறான். அவரது செயல்கள் அனைத்தும் எல்லோருக்கும் நன்மை தருபவை. குருச்சேத்திர போர் முடிவு செய்யப்பட்டதிலிருந்து விண்வெளியில் உள்ள பற்பல தேவர்கள், சித்தர்கள், இதர அறிஞர்கள் என அனைவரும் கிருஷ்ணர் அந்த போர்க்களத்தில் இருப்பதால் போரை ஆர்வத்துடன் கவனித்து வருகின்றனர் என்பதை அர்ஜுனன் இங்கே புரிந்து கொண்டான். இறைவனுடைய விஸ்வரூபத்தை அர்ஜுனன் பார்த்த பொழுது தேவர்கள் அதில் ஆனந்தமடைந்தனர். ஆனால் பகவான் புகழப்பட்ட போது அசுரர்களாலும் நாத்திகர்களாலும் அதனை பொறுத்து கொள்ள முடியவில்லை. எல்லாவற்றையும் அழிக்கும் முழுமுதற் கடவுளின் காலரூபத்தை கண்டதால் ஏற்பட்ட இயற்கையான பயத்தால் அவர்கள் ஓடினர். கிருஷ்ணர் பக்தர்களை மட்டுமல்லாது நாத்திகர்களை நடத்தும் முறையும் அர்ஜுனனால் புகழப்படுகிறது. இறைவனால் செய்யப்படுபவை அனைத்தும் எல்லோருக்குமே நன்மையை தரும் என்பதை அறிந்துள்ள பக்தன் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனை புகழ்கிறான். பதம் 37. மொழிபெயர்ப்பு. மகாத்மாவே, பிரம்மாவை விட சிறந்தவரே, நீங்கள் ஆதி படைப்பாளர். எனவே அவர்கள் மரியாதை கலந்த வணக்கங்களை ஏன் உங்களுக்கு செலுத்தக்கூடாது? எல்லையற்றவரே, தேவர்களின் தேவனே, அகிலத்தின் அடைக்கலமே, தாங்கள் அழிவற்றவர், எல்லா காரணங்களுக்கும் காரணம், இந்த ஜட தோற்றத்துக்கு அப்பாற்பட்டவர். பொருளுரை. இத்தகைய பிரார்த்தனையின் மூலம் கிருஷ்ணரே அனைவராலும் வழிபட வேண்டியவர் என்பதை அர்ஜுனன் குறிப்பிடுகின்றான். அவரை எங்கும் பரவியுள்ளார். எல்லா ஆத்மாக்களின் ஆத்மாவாக விளங்குகிறார். அர்ஜுனன் கிருஷ்ணரை மகாத்மா, மிகவும் தாராள மனப்பான்மை உடையவர் என்று, எல்லையற்றவர் என்றும் அழைக்கிறான். அனந்த என்னும் சொல் முழுமுதற் கடவுளின் ஆதிக்கத்தாலும் சக்தியாலும் கவரப்படாதது எதுவும் இல்லை என்பதை குறிக்கின்றது. தேவேஷா என்றால் அவரே எல்லா தேவர்களையும் கட்டுப்படுத்துபவர் என்றும் எல்லோரையும் விட உயர்ந்தவர் என்றும் பொருள். அவரே முழு உலகத்திற்கும் அடைக்கலம் ஆவார். கிருஷ்ணரை விட சிறந்தவர்கள் யாருமே இல்லை என்பதால் எல்லா சித்தர்களும் சக்தி வாய்ந்த தேவர்களும் தங்களது மரியாதை கலந்த வணக்கங்களை அவருக்கு சமர்ப்பிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று அர்ஜுனன் எண்ணுகிறான். அதிலும் முக்கியமாக கிருஷ்ணர் பிரம்மாவை விட உயர்ந்தவர் என்று குறிப்பிடுகிறார். ஏனெனில் பிரம்மாவை படைத்தவர் அவரே. பிரம்மா கிருஷ்ணரின் ஒரு அங்க விரிவாகிய கர்புடாகாஷாய் விஷ்ணுவின் தொப்பில் கொடியிலிருந்து உருவான தாமரையில் பிறந்தவர். எனவே பிரம்மாவும் பிரம்மாவிலிருந்து பிறந்த சிவபெருமானும் மற்றும் இதர தேவர்கள் அனைவரும் தமது மரியாதை கலந்த வணக்கங்களை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். சிவபெருமான், பிரம்மா மற்றும் இதர சக்திகள் வாய்ந்த தேவர்களால் பகவான் வணங்கப்படுகிறார் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. அக்ஷரம் என்ற சொல் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இந்த ஜடப்படைப்பு அழிவிற்கு உட்பட்டது. ஆனால் இறைவன் இந்த ஜடப்படைப்பிற்கு மேற்பட்டவர். அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்பதால் ஜட இயற்கைக்குள் இருக்கும் கட்டுண்ட ஆத்மாக்கள் மட்டுமின்றி மொத்த ஜட தோற்றத்தையும் விட அவர் உயர்ந்தவர். எனவே எல்லாவற்றிலும் சிறந்த அவரே முழுமுதற் கடவுள்.
பதம் 38. மொழிபெயர்ப்பு. நீரே ஆதி தேவர், புருஷர், மிகவும் பழமையானவர், படைக்கப்பட்ட இந்த உலகத்தின் இறுதி அடைக்கலம், அனைத்தையும் அறிந்தவரும் அறியப்பட வேண்டியவரும் நீரே. பௌதிக குணங்களுக்கு அப்பாற்பட்ட உன்னத அடைக்கலம் நீரே. எல்லையற்ற ரூபமே, பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் தாங்கள் பரவியுள்ளீர். பொருளுரை. அனைத்தும் முழுமுதற் கடவுளை சார்ந்துள்ளதால் அவரே அனைத்திற்கும் இறுதி அடைக்கலம். நிதானம் என்றால் பிரம்மஜோதி உட்பட அனைத்துமே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரையே சார்ந்துள்ளன என்று பொருள். இவ்வுலகில் நடப்பவை அனைத்தையும் அறிந்தவர் அவரே. மேலும் அறிவிற்கு ஏதேனும் முடிவு இருந்தால் அவரே அவ்வெல்லா அறிவின் இறுதியாவார். எனவே அறிபவரும் அறியப்பட வேண்டியவரும் அவரே. எங்கும் பரவி இருப்பதால் அவரே அறிவின் இலக்கு. அவரே ஆன்மீக உலகிற்கான காரணம் என்பதால் அவர் பரமமானவர். தெய்வீக உலகின் தலை சிறந்த நபரும் அவரே. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கௌர பிரமணந்தே. ஹரி ஹரி போல்.